வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி. இன்னைக்கு வீடியோல நாம சீவக சிந்தாமணி பார்ட் 2 பார்க்க போறோம். ஓகேவா? இது நம்ம எங்கெல்லாம் படிக்க போறோம் அப்படின்னா, ஓல்டு புக் 11th ஸ்டாண்டர்ட்ல பாடல்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 12th நியூ புக் சிறப்பு தமிழ்ல ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல அவுட் ஆஃப் புக் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஓல்டு புக் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காந்தர்வ தத்தை யாருடைய மகள் அப்படின்னா வித்யாதரர் வேந்தன் கலுளவேகன். நீங்க சீவக சிந்தாமணி பார்ட் 1 பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இங்க வாங்க, சரியா? அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். ஏன்னா நம்ம அங்க கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகே, நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் சிலபஸ் வைஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும். அதுக்குள்ள உங்களுக்கு இதுவரை நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் கிடைக்கும். ஓகே, கொஸ்டின் 2, காந்தர்வ தத்தை திருமணத்திற்காக யாரிடம் ஒப்படைக்கப்பட்டாள் அப்படின்னா சீதத்தன் என்னும் வணிகனிடம். அவங்க அப்பா கலுளவேகன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சீதத்தன்ட்ட காந்தர்வ தத்தைய கொடுத்துட்டு என்ன சொல்லுவாரு, யாழ் போட்டியில யாரு காந்தர்வ தத்தைய ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு காந்தர்வ தத்தைய கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. சரியா? கொஸ்டின் 3, காந்தர்வ தத்தைக்கு எங்கு திருமணம் நடக்கும் என்று நிமித்திகர் கூறினார் அப்படின்னா ராசமாபுரம். ஓகேவா? அதாவது ஜோசியர் என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா தத்தைக்கு ராசமாபுரத்துலதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிடுவாரு. ராசமாபுரம் எங்க இருக்கு? அது ஏமாங்கத நாடோடைய தலைநகரம். ஓகே, கொஸ்டின் 4, காந்தர்வ தத்தையை மணக்க விரும்புவோர் எந்த போரில் வெல்ல வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்டது அப்படின்னா யாழ் போர். கொஸ்டின் 5, காந்தர்வ தத்தையின் தோழி யார் அப்படின்னா வீணாபதி. கொஸ்டின் 6, காந்தர்வ தத்தை யாழ் போரில் எத்தனை நாட்கள் வென்றாள்? 6 நாட்கள். சரியா? 6 நாள் காந்தர்வ தத்தையை யாராலையுமே ஜெயிக்க முடியல. கொஸ்டின் 7, சீவகனின் தம்பி யார் அப்படின்னா நபுலன். கொஸ்டின் 8, காந்தர்வ தத்தை யாரிடம் தோற்றாள்? சோ கடைசியா தத்தை யார்கிட்ட தோப்பாங்க அப்படின்னா சீவகன்ட்ட. ஓகேவா? அப்படிதான் சீவகனும் காந்தர்வ தத்தையும் கல்யாணம் முடிப்பாங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் சீவகனுக்கு 8 மனைவிகள் இருக்காங்க அப்படின்னு. அதுல ஃபர்ஸ்ட் மனைவி தான் காந்தர்வ தத்தை. சோ காந்தர்வ தத்தைய சீவகன் எவ்வாறு மனம் முடித்தார் அப்படிங்கறதான் 11th ஓல்டு புக்ல பாடல்களா கொடுத்துருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாடல் பார்ப்போம். தத்தை யாழ் மண்டபத்திலே யாழிசை மீட்டலும் அவ்விசையின் தன்மையும். சோ தத்தை எப்படி யாழ் மீட்டுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சிலை தொழில் சிறுநுதர் தெய்வ பாவை போல். சோ காந்தர்வ தத்தை பார்க்க எப்படி இருக்காங்கன்னா தெய்வ பாவை, அதாவது தெய்வம் மாதிரி இருக்காங்களாம். சரியா? சிலை தொழில் சிறுநுதர், நுதல் அப்படின்னா நெற்றி. சரியா? சின்ன நெற்றி இருக்கு அவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிலை தொழில் அப்படின்னா அவங்க நெற்றியில் இருக்க புருவங்கள் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம அம்பு விடுறதுக்காக வில்ல வளைக்கும் போது வில் வளைஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க புருவம் வளைந்து இருக்காமா. சரியா? கலை தொழிற்பட வெளி பாடினாள். சோ காந்தர்வ தத்தை எப்படி பாடுறாங்க அப்படின்னா இப்படிதான் பாடணும்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கரெக்டா கடைபிடிச்சு சூப்பரா பாடினாங்களாமா. அவங்க பாடுனதுனால கனிந்திலை பொழில் குறங்கின. சரியா? குறங்கின அப்படின்னா வளைந்தன. அங்க இருக்கிற சோலைகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அப்படியே வளைஞ்சிருச்சான். அதாவது அவங்க பாடலை கேட்டு அப்படியே மெய்மறந்து எல்லாம் வளைஞ்சி குலைஞ்சி நிக்குதாமா. சரியா? ஈன்ற தூண்டலிர் அப்படின்னா பட்டு போன மரம் மாதிரி இருக்கும் இல்லையா, அது கூட தளிர ஈன்றுதாமா. அதுல கூட என்ன செய்யுதான், குட்டி குட்டியா புது புது செடிகள் முளைக்குதாமா. சரியா? நிலத்திடை பறவை மெய் மறந்து வீழ்ந்தவே. சோ எங்க நிலத்திடை பறவைன்னு யார சொல்றாங்க அப்படின்னா கிண்ணற மிதுனம் அப்படிங்கிற பறவைகளை சொல்றாங்க. அந்த பறவைகள் என்ன அப்படின்னா ஆணும் பெண்ணும் சேர்ந்தேதான் இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து ரொம்ப அழகா பாடுமாமா. சரியா? அது கொடுக்குற இசை மாதிரி வேற எந்த பறவையாலும் இசை எழுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிண்ணற மிதுனங்களை என்ன செய்யுதான், காந்தர்வ தத்தை பாடுனதும் அப்படியே மயங்கி மரத்துல கீழே விழுந்துருதாமா. ஓகே, இப்பாடலின் பொருள் என்ன? ஏறிட்ட வில் போன்ற புருவத்தினை உடைய காந்தர்வ தத்தை தெய்வ பாவை போல் விளங்கினாள். அவள் இசை கலை தொழில் பொருந்த யாழை வாசித்து அதற்கு ஏற்ப பாடினாள். தத்தை யாழ் வாசித்ததால் சோலைகள் வளைந்தன, தூண்கள் துளிரை ஈன்றன. இசையோடு ஒலிப்பதில் சிறந்த இரட்டை பறவைகளான கிண்ணற மிதுனம் மெய்மறந்து நிலத்தில் வீழ்ந்தன. கொஸ்டின் 2, இப்பாடலின் பாவகை என்ன? களி விருத்தம். பொருளும் பார்ப்போம். சிலை வில், சிலை தொழில் போரில் நான் ஏற்றிய வில். சிறு நுதல் சிறிய நெற்றியை உடைய காந்தர்வ தத்தை. தெய்வ பாவை தெய்வத்தால் செய்த கொல்லி பாவை. கலை இசைக்கலை. எலி யாழை வாசித்து. பொழில் சோலை. குறங்கின வளைந்தன.
பறவை கிண்ணற மிதுனம் என்னும் பறவைகள். இவை இசையோடு ஒலிப்பதில் சிறந்தவை. ஒன்றை ஒன்று இணை பிரியாதவை. ஆணும் பெண்ணுமாய் விளங்குவன. 10வது பாருங்க. கலைத்தொழில் பொருந்த பாடுதல் அப்படின்னா பண்ணல், பரிவட்டனை, ஆராய்தல், கைவரல், செலவு, விளையாட்டு, கையூல், குறும்போக்கு என்ற 8 வகையான முறைமை அறிந்து பாடுதல். ஓகேவா? இலக்கண குறிப்பு பார்ப்போம். எளியி சொல்லிசை அளபடை. சிறுநுதல் அன்மொழி தொகை. பாவை உவமையாகு பெயர். இலைப்பொழில் 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை. சிலை தொழில் 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்த என்னாச்சுன்னு பார்ப்போம். தத்தை இசை மரபுக்கேற்ப பாடுதல். சரியா? தத்தை எப்படி பாடுறாங்க அப்படின்னா கருங்கொடி புருவம் ஏறா கய நெடும் கண்ணும் ஆடா. கருங்கொடி அப்படின்னா தத்தையோட புருவம் பாக்குறதுக்கு கரிய கொடி மாதிரி இருக்கான். சரியா? புருவம் ஏறா அப்படின்னா அந்த புருவம் வந்து நெற்றியில ஏறவே இல்லையா, அப்படியே அசையாம இருக்கான். அதாவது காந்தர்வ தத்தை வந்து அப்படியே அலட்டாம நீட்டா பாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கய நெடும் கண்ணும் ஆடா. காந்தர்வ தத்தையுடைய கண்கள் வந்து பார்க்க மீன்கள் மாதிரி இருக்கு. அந்த கண்கள் ஆடவே இல்லை. சரியா? ஆடாம அருங்கடி மிடரும் விம்மா. மிடரு அப்படின்னா கழுத்து, கழுத்து விம்மாம தனிமணி எயிரும் தோன்றா. எயிர் அப்படின்னா பற்கள். சரியா? அவளுடைய மணி போன்ற பற்களும் வெளியே தெரியாம இருங்கடற் பவள செவ்வாய் திறந்திவள் பாடினாலோ. சோ காந்தர்வ தத்தையோட வாய் பார்க்க எப்படி இருக்குன்னா பவளம் மாதிரி இருக்கான். சரியா? அப்படிப்பட்ட பவள செவ்வாயை திறந்து காந்தர்வ தத்தை பாடினாளா, இல்லனா நரம்போடு வீணை நாவின் நடந்ததோ வென்று நைந்தார். காந்தர்வ தத்தை பாடினாளா இல்லனா யாழ்தான் பாட்டு பாடுச்சா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு காந்தர்வ தத்தை பாடுற மாதிரியே தெரியலையாம். ஆனா அழகான பாடல் ஒலி கேக்குதான். சரியா? இப்பாடலின் பொருள் என்ன? கரிய ஒழுங்கான புருவங்கள் நெற்றியில் ஏறாமல், கயல் போன்ற கண்கள் ஆடாமல், கழுத்து விம்மாமல், அழகிய முத்து போன்ற பற்கள் தெரியாமல் காந்தர்வ தத்தை கடலில் உள்ள பவளத்தை போன்று தன் அழகிய செவ்வாயை திறந்து பாடினாலோ அல்லது யாழ்தான் பாடியதோ என்று அனைவரும் வியக்கும்படி பாடினாள். இப்பாடலின் பாவகை என்ன? ஆசிரிய விருத்தம். சொல்லும் பொருளும் பார்ப்போம். கருங்கொடி அப்படின்னா கரிய ஒழுங்கு. மிடரு கழுத்து. கடி விளக்கம். எயிறு பல். விம்மாது புடைக்காது. வீணை நாவு. சரீரத்தை வீணையாக கூறுவது இசை நூல் மரபு. இலக்கண குறிப்பு. கருங்கொடி இருங்கடல் பண்பு தொகைகள். கடிமிடரு உருச்சொல் தொடர். கய நெடுங்கண் பவள செவ்வாய் உவமை தொகைகள். ஓகேவா? அடுத்த பாடல். அரசர்கள் யாவரும் தத்தையிடம் தோற்றல். சோ காந்தர்வ தத்தை ரொம்ப அழகா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எந்த அரசர்களாலையும் காந்தர்வ தத்தையை ஜெயிக்கவே முடியல. ஓகேவா? ஜெயிச்சாதான் தத்தையை கல்யாணம் பண்ண முடியும். சோ தத்தையை கல்யாணம் பண்ணணும்னு போட்டி போட்டுட்டு நிறைய அரசர்கள் வராங்க. ஆனா என்ன பண்ண முடியல, யாராலையும் தத்தையை ஜெயிக்க முடியல. சோ திருமலர் கமல தங்கட் தேனினம் முரல்வ தொப்ப. சோ திருமலர் கமலம் அப்படின்னா தாமரை மலர்கள். சரியா? சோ தாமரை மலர்கள் மேல தேனினம் எந்த அளவுக்கு வந்து சவுண்டு கொடுத்துட்டு இருக்குமோ, மலரை சுத்தி சுத்தி தேன் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அதே மாதிரி விரிமலர் கோதை பாட. விரிமலர் கோதை இங்க யாரு? காந்தர்வ தத்தை. சரியா? எலால் வகை வீரர் தோற்றார். இங்க எலால் வகை வீரர்னு யார சொல்றாங்கன்னா காந்தர்வ தத்தையை எதிர்த்து போரிட்ட அரசர்கள். சரியா? அந்தணர்கள்னு புக்ல கொடுத்திருக்காங்க. சோ அந்த வீரர்கள் எல்லாருமே தோத்துட்டாங்க. எரிமலர் பவள செவ்வாய் இன்னரம் புலர மைந்தர். சோ பவள செவ்வாய் யாருடையது? காந்தர்வ தத்தையுடையது. பவள செவ்வாயை வச்சுட்டு காந்தர்வ தத்தை பாடுறதுனால மைந்தர் அப்படின்னா அரசர்கள் தான். சரியா? இன்னரம் புலர மைந்தர். புரிநரம் பிசைகொள் பாடல் உடைந்தனர் பொன்ன நாட்கே. சோ புரிநரம் அப்படின்னா காந்தர்வ தத்தை என்ன செய்றாங்க, யாருடைய நரம்பை தடவி பாடல் பாடும்போது அவங்களை எதிர்த்து போரிட்டு எல்லா அரசர்களும் தோத்துட்டாங்க. அதுதான் கொடுத்திருக்காங்க. இப்பாடலின் பொருள் என்ன? அழகிய தாமரை மலரின் மேல் தேனீகள் பாடுவது போல மலர்ந்த பூங்கோதையான காந்தர்வ தத்தை பாடினாள். யாழ் வாசித்தலில் பங்கேற்ற அந்தணர்கள் தோற்றனர். முறுக்கு இதழையும் பவளம் போன்ற செவ்வாயினையும் உடைய தத்தை யாழின் நரம்பை தடவி இசையோடு பாடப்பட்ட பாடலினால் அந்தணர்கள் தோற்றனர். சொல்லும் பொருளும் பார்ப்போம். கோதை காந்தர்வ தத்தை. முரல்வது ஆரவாரித்தல். தேனினம் வண்டுகளின் கூட்டம். எலால் வகை யாழின் கூறுபாடு. வீரர் இகழ்ச்சி குறிப்பு. போட்டிக்கு வந்து அந்தனர். சரியா? இகழ்ச்சியா சொல்றாங்க அவங்கள வீரர் அப்படின்னு. ஏன்னா அவங்க தோத்து போறாங்க இல்லையா, ஆனாலும் வீரர்கள் ஏன் சொல்றாங்கன்னா இகழ்ச்சியா சொல்றதுக்காக. ஓகே. எரிமலர் முறுக்க மலர்.
இந்நரம்பு யாழின் இனிய நரம்பு. செவ்வாய் காந்தர்வ தத்தை. உலர தடவ. உடைந்தனர் தோற்றனர். பாடல் மிடற்று பாடல். பொன் அண்ணால் திருமகள் போன்ற தத்தை. இலக்கண குறிப்பு. விரிமலர்னா வினைத்தொகை. கோதை உவமையாகு பெயர். எரிமலர் உவமத்தொகை. செவ்வாய் அன்மொழி தொகை. ஒப்ப உவம உருபு. இந்நரம்பு பண்பு தொகை. உலர உடைந்தனர் செய்யவன் வாய்ப்பாட்டு வினையச்சம். குறி நரம்ப கொள்பாடல் வினைத்தொகை. பழைய புக்கோட 11th and 12th ஸ்டாண்டர்ட்ல எப்பவுமே வந்து பாடலுக்கு பொருள் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லா பாடலுடைய பொருளையும் வெளியே இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். பாடல்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமான டாஸ்கா இருந்துச்சு. ஏன்னா சிவக சிந்தாமணியில வந்து நிறைய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க புக்ல அப்படின்னா அங்கங்க எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அத்தனையும் தேடி கண்டுபிடிச்சு அதோட பொருளை எடுத்து கொண்டு வரது வந்து இருக்கிறதே கஷ்டமான வேலையா இருந்துச்சு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சீவகன் யாழ் போர் கருதி யாழ் மண்டபம் அடைதல். சோ என்னாச்சு, இப்ப ஹீரோ வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. இவ்வளவு நேரம் வந்து காந்தர்வத்தை எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்ப ஹீரோ வர்றாரு. ஹீரோ வர்றதான் அந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. சரியா? விடுகணை விசையின் வெய்ய விலங்கொலி இவுளி திண்டே. விடுகணை விசையின் அப்படின்னா அதாவது நம்ம வில்ல இருந்து அம்ப விட்டனையும் அம்பு எந்த வேகத்துல போகுமோ அந்த அளவுக்கு வேகமா வராங்களாம். யாரு? சீவகனும் அவங்க சுத்தி இருக்கவனும். சரியா? சீவகன் வந்து குதிரை வாகனத்துல தான் வருவாரு. சோ குதிரையை பத்தி சொல்லுவாங்க. விலங்கொலி இவுளி திண்டேர். சோ இவுளி அப்படின்னா குதிரை. ஒளி பொருந்திய குதிரை மேல என்ன செய்யறாரு? ஜீவகன் வாராரு. கடுநடை கவரி நெற்றி காளியர் புறவி காய்ந்து. கவரின்னு நமக்கு தெரியும் இல்லையா, பின்னாடி இருக்கிற முடிகள், குதிரைக்கு முடிகள் இருக்கும்ல தலை மேல, அந்த முடிகள் அப்படியே ஆடிட்டு என்ன செய்யுது? புறவி வந்து வேகமா வருது. சரியா? வடிநுனை எளிறு மாலை வாட்படை மறவர் சூழ. சிவகன் மட்டும் வரல, அவங்க கூட யார் வராங்களாம்? எளிறு மாலை, அதாவது மாலை அணிந்த காலாட்படை வீரர்களும் வராங்க. சரியா? வால்படை வீரர்களும் வந்துட்டு இருக்காங்க. அடுதுரை சங்க மார்ப அணிநகர் முன்னி நானே. சங்க மார்பு அப்படின்னா அவங்க வராங்கிறது தெரிவிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? சங்க வந்து ஒழிக்கிறாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் சூழ சீவகன் வந்து என்ன செஞ்சுட்டாரு? அணிநகர் முன்னி நானே அப்படின்னா போட்டி நடக்கக்கூடிய அந்த அரங்கத்துக்கு வந்துட்டாரு. ஓகே, இப்பாடலின் பொருள் என்ன? விடும் அம்பினை போன்ற விரைவினை உடைய மற்றும் ஒளியுடைய குதிரைகள் பூட்டிய தேரும் கவரி உடைய நெற்றியையும் மற்றும் காற்றை போன்ற வேகத்தினை உடைய குதிரைகளும் வால்படை ஏந்தி மாலையணிந்த வீரர்களும் சூழ்ந்து வர கரையை தாக்கும் அலைகளை உடைய கடல் தந்த சங்குகள் முழங்க சீவகன் அழகிய யாழ் மண்டபத்தை அடைந்தான். ஹீரோ வந்து எப்ப என்ட்ரி கொடுத்தா ரொம்ப மாசா இருக்கணும் இல்லையா, அதுக்குதான் வந்து ஒரு பாடலை தனியா எழுதிட்டாங்க. சொல்லும் பொருளும். விடுகணை வில்லிருந்து விட்ட அம்பு. விசையின் வேகம் போல. வெய்ய விரும்பத்தக்க. யூலி குதிரை. கால் காற்று. காளியர் புறவி கடுங்காற்று போல விரைந்த நடையினை உடைய குதிரைகள். குதிரை அப்படியே வேகமா ஓடி வருதாமா. காய்ந்து வடிநுனை புல்லர் உலைகளத்தளலில் முருக காய்ந்து வடிக்கப்பட்ட கூரிய நுனி. அணிநகர் அழகிய மண்டபம். நுனை கூர்மை, அதாவது வால்படை வீரர்கள் வராங்க இல்லையா, அவங்களோட இருக்க வாள்கள் வந்து ரொம்ப கூர்மையுடையதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இலக்கண குறிப்பு. விடுகதை வினைத்தொகை. திண்டேர் பண்பு தொகை. வடிநுனி விலங்கொலி வினைத்தொகைகள். வாட்படை இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுதிரை வினைத்தொகை. வந்தப்பறம் என்ன நடக்குது? தத்தை சீவகனிடம் யாழை தர பணித்தல். இந்த காந்தர்வ தட்டை சரியான ஆளுதான். என்ன செய்வாங்க அப்படின்னா நல்ல யாழையே சீவகன்ட்ட கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஓட்ட உடசெல்லாம் கொடுப்பாங்க முதல்ல. அதாவது சீவகனுக்கு வந்து அந்த யாழ்ல தப்பானது கண்டுபிடிக்க தெரியாதுன்னு முதல்ல செக் பண்ணுவாங்க. சீவகன் ஹீரோவாச்சே, சும்மா இருப்பாரா? எல்லாமே தப்பு, இந்த எந்த யாழுமே கரெக்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெஸ்டான யாழை தான் எடுத்து என்ன செய்வாரு? வாசிச்சு தத்தையை தோற்கடிப்பாங்க. சரியா? சோ அதைத்தான் 4-5 பாடல்ல கொடுத்துருப்பாங்க. தத்தை ஜீவகனிடம் யாழை தர பணித்தல் அப்படின்னா தத்தை என்ன செய்யறாங்க? வீணாபதி அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா இந்த யாழை போய் ஜீவகன்ட்ட கொடுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் யாழை மட்டும் கொடுப்பாங்க. அது எல்லாமே வேஸ்டான யாழு தான். சரியா? கழித்த வே லேறு பெற்ற கடத்திடை பிணையின் மால்கி. என்ன சொல்றாங்க அப்படின்னா காட்டுல வந்து பெண் மான்கள் இருக்கும் இல்லையா, ஓகேவா, அதான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கழித்த வே லேறு பெற்ற, அதாவது ஒரு வேல் வந்து ஏறிடுச்சுன்னா உடம்புல, கடத்திடை பிணையின் மால்கி. பிணை அப்படின்னா என்னது? பெண்மான். அந்த பெண்மான் எந்த அளவுக்கு வருந்துமோ அதே மாதிரி தத்தை வருந்திட்டு விழித்து வெய்துயிர்த்து பெருமூச்சு விட்டு. சரியா? விழித்து வெய்துயிர்த்துறானது பெருமூச்சு விட்டு என்ன செய்யறாங்க? மெல்ல நடுங்கி, கொஞ்சமா அப்படியே நடுங்குறாங்க. நடுங்கிட்டு தன் தோழி கூந்தல் இழுக்கி, அவங்க தோழியோட கிட்ட, அதாவது அவங்க காது கிட்ட போய் சொல்றாங்க. அதைத்தான் கொடுத்துருக்காங்க. சரியா? தோழி கூந்தல் இழுக்கி வண்டிரிய சேர்ந்தோர், அதாவது அவங்க தோழியோட கூந்தலும் நம்ம மனமிக்க கூந்தலாமா, அந்த கூந்தலே வண்டுகள் நிக்கிதான். இப்ப காந்தர்வத்தை அவங்க தோழி கிட்ட போகும்போது என்ன செய்யுதான்? தோழியோடைய கூந்தல் இருக்க வண்டுகள் அப்படியே பறந்து போதான். சரியா?
சோ வண்டிரிய சேர்ந்தோ கொடி புல்லும் கொடியிர் புள்ளி, அதாவது ஒரு கொடி இன்னொரு கொடியை தழுவுனா பார்க்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காந்தர்வ தத்தை வீணாபதியை தழுவிக்கிறாங்களாம். அதாவது ரொம்ப க்ளோஸா போய் அவங்க தான் சொல்றாங்க. சரியா? என்ன சொல்றாங்க? எலிற்றகை மார்பர் கிண்யால் இது உய்த்து கொடுமோ என்றார். எயிற்றகை மார்பு யாருக்கு இருக்கு? ஜீவகனுக்கு. இந்த மாதிரி அழகிய மார்பை உடைய சீவகனுக்கு இந்த யாழை கொடுத்துட்டு வா அப்படின்னு என்ன செய்யறா? காந்தர்வ தத்தை வீணாபதிட்ட சொல்றா. யாழை குடுன்னு சொன்னதா ஒரு பாட்டை எழுதியிருக்காங்க. இப்பாடலின் பொருள் என்ன? அந்த பெண் மானை வந்து வேலை வச்சு வேடர் எரிஞ்சிட்டாரு அப்படின்னா அது எந்த அளவுக்கு கவலைப்பட்டு வருந்துமோ அதே மாதிரி காந்தர்வ தத்தை வருந்துறாங்களாம். உரையிலிருந்து வெளிவந்த வேல் தன் மார்பில் எரியப்பட்டதால் ஏற்பட்ட காயத்திற்கு வருந்தும் காட்டில் உள்ள பெண்மானை போல் வருந்தி திகைத்து பெருமூச்சு விட்டு மெல்ல நடுங்கி தன் தோழி வீணாபதியின் கூந்தலில் உள்ள வண்டு தப்பி ஓடுமாறு நெருங்கி ஒரு கொடி மற்றொரு கொடியை தழுவுவது போல் தழுவி அழகிய தகுதி வாய்ந்த மார்பன் ஆகிய இவனுக்கு இந்த யாழை கொடு என்றாள். சரியா? சொல்லும் பொருளும் கலித்த வேல் அப்படின்னா உரையிலிருந்து எடுத்த வேல், கடம்னா காடு, வேல் ஏறு பெற்ற, வேல் ஏறுதலை பெற்ற, பிணை பெண்மான், மால்கி மயங்கி, வெய்துயிர்த்துனா பெருமூச்செறிந்து, இழுக்கி தப்பி, கொடி புல்லும் கொடியிர் புள்ளி, ஒரு கொடியை தழுவும் மற்றொரு கொடியை போல வீணாபதியை தழுவி, தோழி வீணாபதி இரிய விலகி ஓட, கொடுமோ கொடுப்பாய், உய்த்து கொடுத்தலாவது, வேறு பல யாழ்களையும் கொடுத்து யாழறியும் அவன் அறிவை உய்த்தறிந்து பிறகு நல்ல யாழை கொடுத்தல். சோ உய்த்து கொடுத்தல் என்ன அர்த்தம்? தப்பு தப்பான யாழை ஃபர்ஸ்ட் கொடுத்து அவனுக்கு அதுல தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியுதான்னு பார்த்துட்டு கடைசியா தான் நல்ல யாழை கொடுப்பாங்களாம். சரியா? இலக்கண குறிப்பு: கலித்த வேல் பெயரச்சம், கொடுமோ மோ முன்னிலை அசை, இன்யாழ் பண்பு தொகை. அடுத்த பாடல் பார்ப்போம். சீவகன் யாழினை ஆராய்தல். இப்ப சீவகன் என்ன செய்யறாரு? யாழை கொடுத்தோடனே மத்த அரசர்கள் மாதிரி என்ன செய்யல, அப்படியே பாட்டு பாட கிளம்பல. அந்த யாழ் ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு அவர் செக் பண்றாரு. சரியா? சீவகன் யாழினை ஆராய்தல். தடங்க நாள் பணியினால் தான வீணை ஒன்றினை. தடங்க நாள்ங்கிறது யாரை குறிக்குது அப்படின்னா காந்தர்வ தத்தை. பணியினால் அப்படின்னா காந்தர்வ தத்தை பணித்ததனால், அதாவது காந்தர்வ தத்தை சொன்னதனால் வீணை ஒன்றினை யார் எடுத்துட்டு போறா? வீணாபதி. வீணை ஒன்றினை நெடுங்க நாள் எலினியை. நெடுங்க நாள் யாரு? வீணாபதி. சோ தடங்க நாள் சொன்னதுனால நெடுங்க நாள் வீணை ஒண்ணு எடுத்துட்டு என்ன செய்யறா? எலினியை நீக்கி உய்த்து நீட்டினாள். எலினி அப்படின்னா அந்த வீணையை சுத்தி இருக்கிற அந்த கவர், ஒரு துணியை வச்சு மூடி இருப்பாங்க இல்லையா, அந்த துணியை நீக்கிட்டு என்ன செய்யறாங்க? கொண்டு போய் ஜீவகன்ட்ட நீட்டுறாங்க. மடங்கள் அண்ண மொயம்பினான். யாருன்னா ஜீவகன். மடங்கள் அப்படின்னா சிங்கம். சிங்கம் மாதிரி இருக்கு ஜீவகன் என்ன செய்யறானா? வருகை வென்று கொண்டுதன், கொண்டா வியாழ அப்படின்னு வாங்கிக்கிறாராம். வாங்கிக்கிட்டு கிடந்த ஞான தெல்லையை கிழக்கலுற்று நோக்கினான். அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு ஞானம் இருக்கோ அதை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்ன செய்யறாராம்? அந்த யாழ் கரெக்டா இருக்கான்னு ஆராயிறாராம். ஓகே, இப்பாடலின் பொருள் என்ன? காந்தர்வ தத்தையின் ஆணைப்படி அவ்வீணைகளில் ஒன்றை எடுத்து உரையை விளக்கி ஜீவகனிடம் வீணாபதி கொடுத்தாள். சிங்கம் போன்ற ஆற்றலை உடைய ஜீவகன் அதனை கொடு என்று வாங்கினான். தன் பரந்த அறிவின் துணையினால் அவ்வீணையை ஆராய்ந்தான். சொல்லும் பொருளும் தடங்க நாள் அப்படின்னா அகன்ற கண்களை உடைய காந்தர்வ தத்தை. எழினி உரை, மொயம்புனா வலிமை, மடங்கள் சிங்கம், நெடுங்கண்ணால் அப்படின்னா வீணாபதி. இது கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? தடங்கநாள் அப்படின்னா காந்தர்வ தத்தை, நெடுங்கண்ணால் அப்படின்னா வீணாபதி. நம்ம வந்து சீவக சிந்தாமணி பாடல்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் கண்டுபிடிச்சிட்டு சீவக சிந்தாமணினாலே காந்தர்வ தத்தை, ஏன்னா அதுதான் புக்ல இருக்குன்னு போட்டக்கூடாது. நெடுங்கண்ணால்ங்கிறது காந்தர்வ தத்தையுடைய ஃப்ரெண்டான வீணாபதியை குறிக்குது. சரியா? கிழக்கல் உற்று அறிவிக்க எண்ணி. இலக்கண குறிப்பு: அன்ன உவம உருபு, நீக்கி உய்த்து வினையச்சங்கள், நெடுங்கண் பண்பு தொகை, கிடந்த ஞானம் பெயரச்சம், தடங்கன் உருச்சொல் தொடர். அடுத்து என்ன நடக்குன்னு பார்ப்போம். சீவகன் யாழின் குற்றம் அறிதல். சீவகன் சும்மா கிடையாது இல்லையா? நீங்க கொடுத்த யாழ் நல்ல யாழே இல்ல, எல்லாமே தப்பு தப்பா கொடுக்குறீங்க, அப்புறம் எப்படி நல்லா பாட்டு பாட முடியும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒரு யாழா கழிக்கிறாரு. சரியா? சுரந்து வானம் சூழ் முதிர்ந்து மெய்நொந்தீன்ற துளியே போர். அதாவது வானத்துல இருக்க மேகங்கள் ஃபுல்லா வந்து சூழ் முதிர்ந்து அப்படின்னா அந்த மேகம் ஃபுல்லா தண்ணி நிறைஞ்சிட்டு அதுக்கடுத்து அந்த மேகம் என்ன செய்யும்? மெய் வருந்தி, அந்த மேகத்துக்கு வந்து மழை பெய்யும் போது வலிக்குமாமா. அந்த அளவுக்கு வந்து வலியை அனுபவிச்சுட்டு என்ன செய்யுது? மேகம் வந்து மழைய பொழியுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? மெய் நொந்து ஈன்ற துளியே போல் அப்படின்னா
மேகம் வந்து எந்த அளவுக்கு உடல் வலியில கொடுத்த மழை எல்லா இடத்துக்கும் போய் மக்களுக்கு உதவி செய்யுதோ அதே மாதிரி பரந்த கேள்வித்துறை போய பைந்தார் மார்பன் பசும்பொன் யாழ். பரந்த கேள்வித்துறை யாருக்கு இருக்கு அப்படின்னா சீவகனுக்கு இருக்கு. அதாவது மலைத்துளி எந்த அளவுக்கு எல்லா இடத்துக்கும் போய் நல்லது செய்தோ அதே மாதிரி சீவகன் எல்லா விஷயங்களையும் கற்று தேர்ந்தவனாம். சரியா? பைந்தார் மார்பன் சீவகன். சரியா? பசும்பொன்யால் நரம்பு தேனார் தென தீண்டி. சீவகன் என்ன செய்யறாரு? அவர் கையில இருக்க அந்த யாழுடைய பசும் பொன்னினால் செய்யப்பட்ட நரம் என்ன செய்யறாரு? லைட்டா அப்படி தீண்டி நல்லால் வீணை பொல்லாமை இருந்த எழிலால் நின்றாலை நோக்கி இசையின் இது சொன்னான். என்ன சொல்றாரு? இந்த யாழ்ல தப்பு இருக்கு, இந்த யாழ் வந்து கரெக்டான யாழ் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா காந்த பசும் பொன்னினால் செய்யப்பட்ட நரம் என்ன செய்யறாரு? லைட்டா அப்படி தீண்டி நல்லால் வீணை பொல்லாமை இருந்த எழிலால் நின்றாலை. எழிலால் நின்றாலைன்னா இங்க வந்து வீணாபதியை தான் குடிக்குது. அவங்கதான் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நோக்கி என்ன செய்யறாரு? இசையின் இது சொன்னான். இனிமேல்தான் சொல்லுவாரு என்ன பிரச்சனை அப்படிங்கறது. இப்போதைக்கு வந்து இந்த வீணை சரியில்லை அப்படின்ற மாதிரி வீணாபதியில சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சரியா? இந்த பாடலின் பொருள் என்ன அப்படின்னா, மேகம் முதிர்ந்து உடல் வருந்தி பெய்த மழை எங்கும் சென்று பயன்படுவது போல் பரவிய எல்லா கேள்வித்துறைகளிலும் சென்று முற்றும் கற்ற மார்பினை உடைய சீவகன் பசும் பொன்னினால் செய்யப்பட்ட யாழின் நரம்பை வண்டு முரல்வது போல் தீண்டினான். பின்பு வீணாபதியை நோக்கி குற்றமுடைய யாழ் எது என்று கூறினான். என்ன குற்றம்னு பின்னாடி பார்ப்போம். சொல்லும் பொருளும் மெய் நொந்து ஈன்ற துளி அப்படின்னா மேகம் உடல் வருந்தி பொழிந்த மலைத்துளி, சுரந்து நிறைந்து, துளி பெருமழை, தேனார் தென வண்டு முரன்றது போல, தீண்டி நரம்பை தெரித்து, பொல்லாமை குற்றமுடைமை, நரம்பில் பிறந்த பொல்லாமை யாவன அப்படின்னா 4 பொல்லாமை சொல்றாங்க. சரியா? செம்பகை, ஆர்ப்பு, கூடம், அதிர்வு. இது வர வாய்ப்பு இருக்கு, படிச்சுக்கோங்க. நரம்புல வந்து எத்தனை பொல்லாமை இருக்கலாம் அப்படின்னா 4 இருக்கலாம். செம்பகை அப்படின்னா இன்பமில் ஓசை, அதுல இருந்து வர ஓசையில சந்தோஷமே இருக்காது, இன்பம் இல்லாத ஓசையை கொடுக்கும் அந்த யாழ். ஆர்ப்புனா அளவிறந்து இசைப்பது, கூடம் மழுங்கி இசைப்பது, அதிர்வு சிதறி உழைக்குனர் உச்சரிப்பவை. சரியா? சோ இந்த மாதிரி 4 பிரச்சனை வந்து யாழ்ல இருக்குமா, யாழுடைய நரம்புல இருக்குமா. இவ்வாறு இசை ஒழுங்கு மாறுபடுதல் மரக்குற்றத்தால் என்பர். அதாவது அந்த வீணையை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த மரத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு நம்ம நல்லா நரம்பு யூஸ் பண்ணாலும் நல்லா சவுண்டு வராதுங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? என்னென்ன பிரச்சனை அப்படின்னா மரக்குற்றமான நீரிலே நிற்றல், அழுகுதல், நெருப்பிலே வேகுதல், பாரிலே நிற்றல், இடி விழுதல் முதலியன இவை பண்கள் மயங்குவதற்கு காரணம் என்பர். சரியா? இலக்கண குறிப்பு: சுரந்து, முதிர்ந்து, நொந்து இதெல்லாம் வினையெச்சங்கள். என உவம உருபு. பொல்லாமை எதிர்மறை தொழிற்பெயர். நின்றால் வினையால் அணையும் பெயர். எழிலால் குறிப்பு வினைமுற்று. அடுத்த பாடல் நீர் நின்றிலகிர் இது வேண்டா. அதாவது இந்த யாழ் வந்து ரொம்ப நேரம் நீர்ல கடந்திருக்கு, சோ இந்த யாழ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. நீரின் வந்து இது போக, அதாவது நீர்லயே இருந்து அழுகிருச்சு இது, அதனால இந்த யாழ் வேணாம்னு சொல்லிட்டாரு. வார் நின்றிலகும் எழில் நலத்தாய் வாட்புண்ணுற்ற திது நடக்க. அதாவது இந்த யாழ் வந்து வாளினால் வெட்டப்பட்ட யாழ், சோ இதுவும் வேணான்னு சொல்லிட்டாரு. சரியா? அடுத்து ஓரும் உருமே ரிது உண்ட தொழிக ஒன் பொன் நுகு கொடியே. ஓரும் உருமே ரிது அப்படின்னா இடியினால் தாக்கப்பட்டது. சரியா? சோ இடியினால் தாக்கப்பட்ட இந்த யாழும் வேணான்னு யாரை பார்த்து சொல்றாரு? ஒன் பொன்னுகு கொடியேன்னு வீணாபதியை பார்த்து சொல்றாரு. சொல்லிட்டு லாஸ்டா சீர்சால் கணிகை சிறுவன் போர் சிறப்பின் ரம்ம இது வென்றான். அதாவது இன்னொரு யார் என்ன சொல்றாராம்? சீர்சால் கணிகை. சோ சீர்சால் கணிகை அப்படின்னா சிறப்பில்லாமல் வாழ்ற ஒரு பெண். சரியா? ஒரு பொண்ணுக்கு எப்ப சிறப்பு இருக்காது? அந்த பொண்ணு வந்து ஒழுக்கம் இல்லாமல் வாழும்போது. அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு பிறந்த மகன், அந்த மகன் மாதிரியான இந்த யாழ் சிறப்பு இல்லாதது, சோ இது வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரியா? இப்பாடலின் பொருள் என்ன? சீவகன் வீணாவதியிடம் இவ்யாழ் நீரில் நின்று மெலிந்ததனால் இது வேண்டாம் என்றான். இவ்யாழ் நீரிலே அழுகியதால் இதுவும் வேண்டாம் என்றான். அடுத்து இந்த யாழ் வாளால் வெட்டப்பட்டது, சோ இதுவும் வேண்டாம் என்றான். அதுக்கடுத்து இடியினால் தாக்கப்பட்டது, இதுவும் வேண்டாம். லாஸ்டா சீர்சால் கணிகையின் மகன் போல சிறப்பற்றது, சோ இதுவும் வேண்டாம். சரியா? சொல்லும் பொருளும் கொடினா வீணாபதியை குறிக்கும். இலகிற்று மெலிந்தது, நீரின் வந்ததுன்னா நீரில் கிடந்து அழுகியது, கணிகை பொதுமக்கள், வேசை, வாட்புண் உற்றதுன்னா வாளால் வெட்டுப்பட்டது, உருமேறு உண்டதுன்னா இடியினால் தாக்கப்பட்டது. ஒன் பொன்னகு குடியேனா யாரு?
ஒல்லிய பொன் போன்ற மகரந்தங்களை உருவாக்கும் கொடி போன்றவளே. இங்க வந்து வீணாபதி தான். இலக்கண குறிப்பு: போக, நடக்க, ஒளிக இது எல்லாமே வியங்கோள் வினைமுற்றுகள். அம்ம முன்னிலை அசை, ஒன் பொன் பண்பு தொகை, ஓரும் எசை, கணிகை சிறுவன் அப்படின்னா நான்காம் வேற்றுமை தொகை முறைப்பொருளில் வந்தது. அடுத்த பாடல்: பல வகையானும் ஆராய்ந்து இவ்யாழ் நன்னென்றல். ஒரு யாழை அவர் பார்த்தாரு இல்லையா, ஒன்னொன்னே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஒரு யாழ் வந்து வெட்டப்பட்டிருந்துச்சு, ஒரு யாழ் வந்து அழுகி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கு ஒரு ரீசன் சொல்லி வேணான்னு சொல்லிட்டாரு. சோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்பதான் தத்தை வந்து நிஜத்திலே ஒரு நல்ல யாழ் எடுத்து கொடுப்பாங்க. சரியா? கல் சேர் புன்கொள் அழகியாய் காமத்தீயால் வெந்தவர் போல். கல் சேர் புன்கொள் அப்படின்னா கல் போன்ற இருக தன்மை உடைய அணிகலன்களை அணிந்த அழகியே வீணாபதியேன்னு சொல்லி, காமத்தீயால் வெந்தவள் போர் கொள்ளை யுழவர் சுடப்பட்டு குறங்கி வெந்தது. இன்னும் முடிக்கல. அவர் என்ன செய்யறாரு, ஒரு யாழை காமிச்சு காமத்தீயலா வெந்தவங்க எந்த அளவுக்கு வெந்திருப்பாங்களோ அதே மாதிரி கொள்ளை உழவர் அப்படின்னா முல்லை நிலத்தில் இருக்கிற உழவர்கள் ஒரு கட்டையை சுட்டிருக்காங்க, அதை வச்சு இந்த யாழை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? சுடப்பட்டு குறங்கி வெந்தது இது அப்படின்னா சுடப்பட்டதுனால வளைஞ்சு என்ன செஞ்சிருச்சு, இந்த யாழ் வந்து வெந்துருச்சு. சோ இதுவும் வேண்டாம். அடுத்து களிறு புல்ல முறிந்ததென. களிறு அப்படின்னா யானை. யானை வந்து அந்த மரத்தை பிடிச்சதுனால என்ன ஆயிடுச்சான், அந்த மரம் வந்து முறிஞ்சிருச்சான். அதை வச்சு இந்த யாழை செஞ்சிருக்காங்க. அப்ப இதுவும் வேணான்னு போக்கி தூம மார்ந்த துகிலுறையும். தூம மார்ந்த அப்படின்னா அகில் கட்டைகளை வச்சு எரிச்சா ஒரு நல்ல வாசம் வரும். அந்த மாதிரி வாசம் ஊட்டப்பட்ட துகிலுறையும் நல்யாழ் நீட்ட. துகிலுறையும் அப்படின்னா அந்த துணியை விளக்கிட்டு நல்யாழ் நீட்ட. சோ இப்பதான் என்ன செய்யறாங்கன்னா அவர்கிட்ட ஒரு நல்யாழை கொடுக்குறாங்க. கொடுத்தோனையும் அது கொண்டு நங்கை நலத்தது இது வென்றான். அந்த யாழை பார்த்துட்டு சீவன் என்ன சொல்றாராம், இந்த யாழ் வந்து காந்தர்வ தத்தை மாதிரியே ரொம்ப நல்ல யாழ் அப்படிங்கிறாராம். சரியா? அதாவது காந்தர்வ தத்தை எப்படியாவது வந்து அவர் பேசி மயக்கணும் இல்லையா, அவளை பிடிக்க வைக்கணும், அதுக்கடுத்து வந்து போர்ல ஜெயிக்கணும். சோ அதுக்குதான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த யாழ் வந்து காந்தர்வ தத்தை மாதிரியே நல்ல யாழா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றாரு. இப்பாடலின் பொருள் என்ன? கல் போன்ற இறுகிய அணிகலன்களை அணிந்தவளே, காமத்தினால் வெந்தவர்களை போன்று முல்லை நிலத்து உழவரால் சுடப்பட்டு தாழ்ந்து வெந்தது இது, யானை தழுவ முடிவு உற்றது இது என கூறி யாழ்களை வேண்டாம் என்றான். பின்பு வீணாபதி அகில் புகை ஊட்ட பெற்ற துகியினால் மூடப்பட்ட நல்ல யாழை நீட்டினாள். அதனை வாங்கிய சீவகன், இந்த யாழ் காந்தர்வ தத்தை போன்று குல நலன்களில் சிறப்புற்றது என்றான். சொல்லும் பொருளும்: கொள்ளை முல்லை நிலம், குறங்கி வளைந்து, உள்ள தழுவ, தூமம் அகிர் புகை, நங்கை நலத்தது தத்தை போலவே குல முதலியவற்றால் சிறப்புடையது. இலக்கண குறிப்பாப்போம். நல்யாழ் பண்பு தொகை, நலத்ததுனா குறிப்பு வினைமுற்று. அடுத்து இருநில மடந்தை ஈன்ற திருவிசும் பெண்ணும் கைத்தாய். அந்த யாழை இன்னும் சிறப்பா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நிலம் மடந்தை அதாவது நிலத்துலதான மரம் வளரும். சோ நிலம் வந்து குழந்தையா நினைச்சு இந்த யாழ் செய்யப்பட்ட மரத்தை வந்து ஈன்றுச்சு. திருவிசும் பெண்ணும் கைத்தாய். விசும்புனா வானம். வானம் வந்து அந்த மரத்துக்கு என்ன செஞ்சுச்சான், கைத்தாயா இருந்துச்சான். கைத்தாய்னா செவிலித்தாயா இருந்துச்சான். அதுதான் வளர்த்துச்சான். ஏன்னா அதுதானே மழை கொடுக்கும், மழை பெஞ்சாதானே மரம் வளரும். சோ வானம் வந்து கைத்தாயா இருந்துச்சு. திருநல மின்னு பொன் ஞான். அதாவது மின்னல் வந்து அந்த மரத்துக்கு எப்படி இருந்துச்சான், பொன் ஞான் மாதிரி இருந்துச்சான். அதாவது ஞான்னா கயிறு, அருணா கயிறு மாதிரி கூட இருக்கலாம். சரியா? பொன் கயிறு மாதிரி இருந்துச்சு. முகிலருள் மாறி தீம்பால். முகிலருள்னா முகிலா என்னது மேகம். மேகம் அருளுகின்ற மாறி, மாறினா மலையை. மலையை வந்து என்ன பண்ணிருக்கு, அந்த மரம் வந்து பாலா நினைச்சு குடிச்சிருக்கு. சரியா? ஒரு நலம் கவினியூட்ட உண்டு நோய் நான்கும் நீங்கி. இந்த அளவுக்கு வந்து சிறப்பா இந்த மரம் வளர்ந்ததுனால இந்த மரத்துக்கு வந்து நோயே கிடையாது. உண்டு நோய் நான்கும் நீங்கினா மரத்தில் வரக்கூடிய 4 நோய்கள் அந்த மரத்துல இல்லாம நல்ல மரமா இந்த மரம் இருந்திருக்கு. அருநலம் கவினி வாழ்வாய் அறிந்தது வந்ததென்றான். சோ அதுக்கப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மரத்தை வந்து ஒரு நல்ல வாள் எடுத்துட்டு போயிட்டு வெட்டி கொண்டு வந்து யாழ் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? அதாவது யாழை ஜஸ்ட் பார்த்துட்டு அந்த யாழ் செய்யப்பட்ட மரம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாராம், சீவகன் வந்து சொல்றாராம். அந்த அளவுக்கு அறிவு மிக்கவர் அவர். சரியா? இந்த பாடலுடைய பொருள் பார்ப்போம். மண்மகள் பெற்றது இம்மரம், பெருவானம் என்பது இம்மரத்தின் செவிலித்தாய், மின்னல் என்னும் பொன்னுரை ஞானுடைய இவ்யாழ் மேகத்தின் மலையை பாலாக உண்டு நோய் நான்கும் நீங்க பெற்று அழகு பெற வளர்ந்தது, பின்பு அழகான வாளினால் வெட்டப்பட்டு கொண்டு வர பெற்றது என்றான். சொல்லும் பொருளும்: நிலமடந்தை பெற்ற தாய், இருவிசும்பு செவிலித்தாய், கைத்தாய்னா செவிலித்தாய், மின்னு பொன்னான் அப்படின்னா மின்னல் ஆகிய பொன்னரை ஞான், முகில் மாறி மேகம் தரும் மலை, கவினி அழகு பொருந்தி, நோய் 4 மிக்க வெயில் அதிக நீர் கடும் காற்று
தன்னென்ற நிழல் இவை நான்கினாலும் தாக்கப்பட்டு தன் செவ்வி இழத்தல். வாழ்வாய் அறிந்து வாளினால் வெட்டப்பட்டு. இலக்கண குறிப்பு கைத்தாய்னா ஏலன் தொகை. அடுத்து அந்த யாழிலும் குற்றம் உண்மை. சோ இந்த அளவுக்கு நல்ல யாழ்ப்பான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யல சீவகன் சும்மா இருக்கல. அந்த யாழ்லயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அந்த யாழின் நரம்புகளுக்கு நடுவுல ஒரு சின்ன முடி மாட்டிட்டு இருக்கும் சரியா, அந்த முடியை கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துருவாரு. அந்த நரம்பை கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் தம்பிட்ட இருந்து ஒரு புது நரம்பு வாங்கி அதுல மாட்டி அதுக்கடுத்துதான் பாட்டு பாட ஆரம்பிப்பார் சரியா. தீந்தொடை நரம்பின் தீமை ஸ்ரீதலா பொழுதும் மோதி. சோ என்ன செய்யறாருன்னா, அந்த யாழுடைய நரம்பை வந்து ரொம்ப நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, செக் பண்ணிட்டே இருக்கிறாரு சரியா. பூந்தொடை அறிவை காண. பூந்தொடை அறிவை யாரு அப்படின்னா காந்தர்வ தத்தை. காந்தர்வ தத்தையை பாக்குற மாதிரி புரி நெகில் ரோமங் காட்ட. சோ என்ன பண்றாருன்னா, அந்த யாழுடைய நரம்ப வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி அதுல ஒரு ரோமம் இருக்கு அப்படின்னு காட்டுறாராம் சரியா. தேங்கமல் ஓதி தோற்றாள். அப்ப அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்களா, இப்பவே வந்து காந்தர்வ தத்தை தோத்துட்டா, ஜீவகன் இந்த அளவுக்கு அறிவு மிக்கவரா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம் சரியா. செல்வனுக்கு என்ன மைந்தன். செல்வனுக்கு என்ன மைந்தன யாரு, ஜீவகன். சீவகனை சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு கரெக்டா இருக்காரு, சூப்பரா சொல்றாரு பாருப்பா ஜீவகன் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களாம். வாங்குபு நபுலன் கையுள் வார்புரி நரம்பு கொண்டான். சோ என்ன செய்யறாரு, அதுக்கு அடுத்து நபுலன் அப்படிங்கிறது ஜீவகனுடைய தம்பி. தம்பிட்ட வந்து ஒரு நரம்பு வாங்கி என்ன செய்யறாரு, புதுசா வந்து அந்த யாழ்ல வச்சுக்கிறாரு. வச்சு கரெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா பாட்டு பாட ஆரம்பிக்காரு. இப்பாடலின் பொருள் என்ன, சீவகன் யாழில் உள்ள இனிய நரம்புகளை நெடுநேரம் நன்கு ஆராய்ந்தான். பின்பு பூமாலை அணிந்த காந்தர்வ தத்தை காணுமாறு நரம்பின் முறுக்கை தளர்த்தி அதிலிருந்து ஒரு ரோமத்தை சுட்டி காட்டினான். அப்பொழுது அவையோர் தேன்மணக்கும் கூந்தலையுடைய காந்தர்வ தத்தை சீவகனிடம் தோற்றாள் என்று கூறினார். பின்பு ஜீவகன் தன் தம்பியான நகுலனிடம் நீண்ட முறுக்குற்ற நரம்பினை வாங்கி யாழினுள் அமைத்து கொண்டான். சொல்லும் பொருளும், சிறிதலா பொழுது நெடுநேரம், ஓதி சொல்லி, புரி முறுக்கு, பூந்தொடை பூக்களாலாகிய மாலை, நெகிழ்த்தி தளர்த்தி அல்லது உடைத்து, வார்புரி நரம்பு நீண்ட முறுக்கு அமைந்த நரம்பு, அறிவை நங்கை, யாழ் நன்றாக இருத்தலின் தனக்கு சேமமாக நரம்பை மட்டும் கொண்டான். யாழ் நல்லா இருக்கான்னு நினைச்சாரு, நரம்பை மட்டும் மாத்திக்கிறாரு. மைந்தன் சீவகன், நகுலன் சீவகனின் தம்பி, ஓதி கூந்தல். இலக்கண குறிப்பு வாங்குபு அப்படின்னா செய்பு என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம். கமல் ஓதி அன்மொழி தொகை. அடுத்து என்ன ஆகுது, சீவகன் யாழ் மீட்டி பாடுதல். இப்ப சீவகன் பாட ஆரம்பிக்கிறாரு. பணிவரும் பைம்பொற் பத்த பல்வினை பவள ஆணி. ஜீவகனுடைய யாழ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, பொன்னினால் செய்யப்பட்ட பத்தர். பத்தர் அப்படின்னா யாழுடைய ஒரு உறுப்பு தான் சரியா. பல்வினை பவள ஆணி அப்படின்னா பவளத்தால் செய்யப்பட்ட ஆணி அரைஞ்சிருக்காங்களாம் அந்த யாழ்ல. மணிக்கடை மறுப்பின் வாளார் மாடக வைர தீந்தேன். சோ மணிக்கடை மறுப்பின் அப்படின்னா யானையுடைய தந்தத்தால் கடையப்பட்ட மாடகம், கடையப்பட்டு செய்யப்பட்ட மாடகம் சரியா. மாடகம் அப்படின்னா நரம்புல வந்து டைட்டா பிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதத்தான் மாடகம்னு சொல்றாங்க. வைர தீந்தேன் அணிபெற ஒடுகி என்ன அமிழ்துரல் நரம்பின். சோ நரம்பு எப்படி இருக்கு அப்படின்னா இதை விட சிறப்பு மிக்க வைர தீந்தேன் பூசப்பட்ட மாதிரி நல்லா இருக்கான் சரியா. நல்யாழ் கனிப்புகழ் காலை கொண்டு கடலகம் வளைக்கல் உற்றான். கனிப்புகழ் காலை யாரு அப்படின்னா சீவகன் தான். அந்த யாழை வச்சுட்டு என்ன செய்யறாராம், கடலகம் வளைக்க அப்படின்னா கடலை எல்லையாக கொண்ட இந்த உலகத்தை அவர் இசையால மயக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் சரியா. அதாவது ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு தான் இவ்வளவு சீன் கொடுத்துருக்காங்க. அவங்களோட யாழ்ல வந்து பத்தர் வந்து பொன்னால இருந்துச்சு, பவள ஆணி இருந்துச்சு, அதுக்கப்புறம் மறுப்பு வந்து வைரத்தால இருந்துச்சு, தீந்தேன் ஓகேவா, அதாவது அமிழ்தத்தை விட பெஸ்டான தீந்தேன் மாதிரியான நரம்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு யாழை வச்சுட்டு சீவகன் பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சீவகனின் யாழ் பொன்னாலான பத்தரையும் பவளத்தால் செய்யப்பட்ட ஆணியையும் முத்தையுடைய யானை தந்தத்தால் கடையப்பட்ட ஒளிமுகு வைர மாடத்தையும் இனிய தேன் அழகுற ஒழுகியது போன்ற அமுதத்தை வென்ற நரம்பினை உடையது. அத்தகைய அழகிய யாழை நூல்கள் யாவும் புகழும் காளையாகிய சீவகன் கையில் ஏந்தி கடலை எல்லையாக கொண்ட இவ்வுலகினை தன் இசையால் வசப்படுத்த தொடங்கினான். சொல்லும் பொருளும் பாருங்க. பத்தர் யாழின் ஒரு உறுப்பு, வாள் ஆர் ஒளி பொருந்திய, கனிப்புகழ் காளை நிமித்திகர்களால் புகழப்பட்ட ஜீவகன், பல்வினை பலவாகிய வேலைப்பாடு உள்ள, கடலகம் கடலால் சூழப்பட்ட உலகம், மாடகம் யாழ் நரம்பை இழுத்து கட்டும் கருவி, பணிவரும் வாசித்தல் தொழிலே வரும். இலக்கண குறிப்பு காளைனா உவம ஆகுபெயர். சீவகன் இசைக்க தத்தை எதிரிசை தொடங்கல். சோ ஜீவகன் பண்ணனே தத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த வாட்டி புதுசா ஒரு சாங்க போட்டு, அதாவது புதுசா நல்லா யாழ் இசைச்சு புதுசா ஒரு பாடல் கொடுத்து எல்லாரையும் கலந்துடணும்னு நினைச்சிட்டு தான் உட்காருவாங்க சரியா. ஆனா அவங்க தோத்துருவாங்க. சோ அவங்க பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத கொடுத்துருப்பாங்க.
பருந்தும் நிழலும் போர் பாட்டும் எழாலும். பருந்தும் நிழல் அப்படின்னா பருந்து பறக்கும் போது அந்த நிழல் எப்படி அது கூடயே போகுமோ அதே மாதிரி பாட்டுக்கு எழால். எழால் அப்படின்னா யாழ் ஓசை, பாட்டுனா பாடுறது. சரியா? சோ பாட்டுக்கு ஏத்த மாதிரி யாழ் இசையை வாசித்துக்கிட்டு திருதுதார் சீவகருக்கே சேர்ந்தவன் ரெண்ணி. சோ சீவகன் நினைச்சாரு அந்த அளவுக்கு அழகா பாட்டு பாடுறாராம். பருந்தோட நிழல் எப்படி அது கூடயே போகுமோ அந்த அளவுக்கு பாட்டும் சீவகனுடைய யாழ் வாசிப்பும் இணைந்திருக்குதான். சரியா? விருந்தாக யாழ் பண்ணி வீணை தான் தோற்பான். விருந்தாக யாழ் பண்ணி அப்படின்னா அதாவது காந்தர்வத்தை ட்ரை பண்றாங்க. விருந்தாக அப்படின்னா புதுசா ஒரு பாட்டை பாடி நீங்க நம்ம வந்து ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. வீணை தான் தோற்பான்னா ஜீவகனை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தால் இளமயில் போல் எந்திலை வேர் கண்ணால். சரியா? யார சொல்றாங்கன்னா இளமயில் போன்ற காந்தர்வத்தை, வேல் போன்ற தங்களுடைய காந்தர்வத்தை இப்படி நினைச்சிட்டு உட்கார்ந்தாங்க. சரியா? ஜீவகன் பருந்தும் அது நிழலும் போல் பாட்டும் யாழ் இசையும் இணைத்து வாசிக்க தொடங்கினான். இளமையான மயில் போன்ற மற்றும் வேலை போன்ற கண்களை உடைய காந்தர்வத்தை ஜீவகனை தோற்கடிக்க இதுவரை பண்ணாத புதிய யாழ் இசையை இயற்ற அமர்ந்தாள். சொல்லும் பொருளும்: பாட்டு வாயால் பாடும் பாட்டு, எழால் யாழால் உண்டாகும் இசை, பருந்தும் நிழலும் போர் பாட்டும் எழாலும். பருந்தும் அது நிழலும் போல பாட்டும் யாழ் இசையும் இணைப்பிரியாது ஒத்திருத்தல். விருந்தாகனா புதுமையாக. இலக்கண குறிப்பு பாருங்க. திருந்துதார் வினைத்தொகை, வேர்க்கண்ணால் உவமத்தொகை. லாஸ்ட் பாடல் தத்தை குரல் நடுங்கி தோல்வியுறுதல். ஒன்று பாடல் அது ஒன்று. அதாவது தத்தை பாடுறாங்க ஆனா பண்ணு ஒன்னா இருக்குது பாடல் ஒன்றா இருக்குது. பல் வளைக்கை மண்ணொன்று மெல் விரலும் வால் நரம்பின் மேல் நடவா. பல் வளைக்கை அப்படின்னா பல வளையல்களை அணிந்த காந்தர்வத்தை என்ன செய்யறாங்க அவங்களுடைய மெல்லிய விரலால என்ன செய்யறாங்கன்னா யாழின் நரம்ப வந்து தடவுறாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, கரெக்டான இசை எழுப்ப முடியல. விண்ணின் ரியங்கி மிடரும் நடுநடுங்கி எண்ணின்றி மாதர் இசைத்தோர் இருந்தளவே. சோ என்ன பண்ணிருச்சு, காந்தர்வத்தைக்கு மயக்கமே வந்துருச்சு. நடுநடுங்கி எண்ணின்று அப்படின்னா அவங்கள எதுவுமே யோசிக்க முடியல. சரியா? ஒரு மாதிரி மயக்க ஸ்டேட்டுக்கு போயிடுறாங்க. மாதர் அப்படின்னா காந்தர்வத்தை தான். இசை தோற்றிருந்தனலே அப்படின்னு என்ன ஆயிடுது, அவங்க வந்து இசையில தோத்து போயிடுறாங்க ஜீவகன் முன்னாடி. சரியா? இப்பாடலின் பொருள் என்னன்னா, காந்தர்வ தத்தை பாடிய பாடலும் யாழ் இசையும் வேறு வேறாக இருந்தன. பல வளையல்களை அணிந்த காந்தர்வ தத்தையின் மெல்லிய விரல்கள் யாழின் நரம்புகளை பாடலுக்கேற்ப மீட்டவில்லை. குரல் நடுங்கி எண்ணமின்றி நினைவிழந்து காந்தர்வ தத்தை ஜீவகனிடம் தோற்றாள். மாதர்னா காந்தர்வ தத்தை. பண்ணொன்று பாடல் அது ஒன்று அப்படின்னா பாட்டும் யாழ் இசையும் வேறு வேறாக இருத்தல். மிடறு நடுங்குதல் குரல் நடுங்குதல். எண்ணின்றி எண்ணமின்றி நினைவிழந்து மண்ணுதல் பண்ணுதல். இலக்கண குறிப்பு: நடவா அப்படின்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சம். நடுநடுங்கினா இரட்டை கிளவி. மிடரும் இறந்தது தளிய எச்ச உண்மை. இப்போ வந்து நியூ புக்ல இருக்க சிறப்பு தமிழ் பார்ப்போம். இதுல வந்து ஒரு சின்ன பாடல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது போக இம்பார்ட்டன்டான ஒரு 2 கொஸ்டின் இருக்கு. சரியா? அதையும் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 20 இருக்கு. கொஸ்டின் நம்பர் 1: தமிழில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. வடமொழியின் எந்த நூலை தழுவி சீவக சிந்தாமணி தமிழில் எழுதப்பட்டது அப்படின்னா கத்திய சிந்தாமணி அப்படின்னு புக்ல கொடுத்துருக்காங்க. சத்திர சூளாமணி அப்படிங்கறதையும் சேர்த்து கவர்மெண்ட் மெட்டீரியல்ல கொடுத்துருக்காங்க. சரியா? சோ ரெண்டையுமே படிச்சிருங்க. கொஸ்டின் 3: சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் இயற்றிய காலம் எது? கிபி 7ஆம் நூற்றாண்டுன்னு இவன் கொடுத்திருக்கான். 9th ஸ்டாண்டர்ட் புக்கை பார்த்தோம்னா 9ஆம் நூற்றாண்டு கொடுத்திருக்கான். ஓல்டு புக்கை பார்த்தா 10ஆம் நூற்றாண்டு கொடுத்திருக்கான். சரியா? அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க கண்டிப்பா. கொஸ்டின் 4: திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று போற்றியவர் யார்? வீரமா முனிவர். கொஸ்டின் 5: சீவக சிந்தாமணி செந்தமிழ் காப்பியங்களுள் சிறந்தது மட்டுமின்றி உலக மகா காவியங்களில் ஒன்று என்று கூறியவர் யார்? ஜி போப். கொஸ்டின் 6: சீவக சிந்தாமணியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? 3145 பாடல்கள். கொஸ்டின் 7: சீவக சிந்தாமணியில் எத்தனை உறுதி பொருட்கள் பேசப்படுகின்றன அப்படின்னா 4 உறுதி பொருட்கள்: அறம், பொருள், இன்பம், வீடு. கொஸ்டின் 8: ஏமாங்காத நாட்டின் தலைநகர் எதுனா ராசமாபுரம். கொஸ்டின் 9: சீவகனின் வளர்ப்பு பெற்றோர் யார்? கந்துக்கடன் மற்றும் சுனந்தை. கொஸ்டின் 10: சீவகனின் ஆசிரியர் யார்? அச்சநந்தி. இந்த பாடல் மட்டும் கொடுத்திருக்காங்க சிறப்பு தமிழ் புக்ல. சிந்துர பொடிகளும் செம்பொற் சுண்ணமும். அதாவது அங்க இருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிந்துர பொடினா சிவப்பு பொடியையும் சுண்ணமும் அப்படின்னா சுண்ணாம்பு. சரியா? இது எல்லாத்தையும் கலந்து என்ன பண்றாங்களாம், சந்தனத்தையும் அதுல ஊத்தி சந்தன நீரோடு கலந்து தையலார். தையலார் அப்படின்னா மகளிர். இது எல்லாத்தையும் கலந்து என்ன செய்யறாங்கன்னா அங்கங்க தெளிச்சு விடுறாங்களாம். அதாவது ரோடு ஃபுல்லா தெளிச்சு விடுறாங்க, வீட்லயும் ஃபுல்லா தெளிச்சு விடுறாங்க. அப்படி தெளிச்சு விடுறது பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா இந்திரனுடைய வில் கீழே வந்து கிடக்குற மாதிரி இருக்கான். அந்த அளவுக்கு அழகா டிசைன் போடுறாங்க போல. சரியா? பந்தோடு சி விரியர் சிதற பார்மிசை. சோ விரியர் சிதற அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஃபுல்லா தெளிச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதை பார்க்க பார்மிசை இந்திர வில்லென கிடந்த வீதியே. அதாவது இந்திரனுடைய வில் வந்து கீழே என்ன செய்யுது, வீதியில கிடந்த மாதிரி தெரியுது.
அப்படி டிசைன் போடுறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? இப்பாடலின் பொருள் என்ன? சிவப்பு பொடிகளையும் சுண்ணங்களையும் சந்தனத்தையும் பனி நீரிலே கலந்து மட்ட துருத்தியாலும் நெடுந்துருத்தியாலும் மங்கையர்கள் சிதறினர். அதாவது துருத்தினா பிரஷ் மாதிரி. சரியா? குட்டி பிரஷ். நெடுந்துருத்தி அப்படின்னா பெரிய பிரஷ் வச்சு நினைச்சாங்க கலர் பண்றாங்க. அதை பார்க்க எப்படி இருக்கு? அதனை பார்க்க பாலில் விழுந்து கிடந்த இந்திரனின் வில் போல இருந்தது. இது மட்டும் தான் வந்து சிறப்பு தமிழ் புக்ல இருக்கு. இப்ப நம்ம அவுட் ஆஃப் புக் போயிருவோம். சீவக சிந்தாமணி எந்த சமயத்தை சேர்ந்த காப்பியம்? சமண சமயம். சீவக சிந்தாமணியின் வேறு பெயர்கள் என்ன? மனநூல், காமநூல், முக்தி நூல், முடிநூல், மோட்ச நூல். கொஸ்டின் 3. சிந்தாமணி என்பதன் பொருள் என்ன? சிந்தாமணி என்பது கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்தில் உள்ள ஒரு மணி. சரியா? கொஸ்டின் 4. சீவகனின் தந்தையை கொன்றவன் யார்? கட்டியங்காரன். கொஸ்டின் 5. சீவகன் பிறந்த இடம்? சுடுகாடு. கொஸ்டின் 6. சைவரான குலோத்துங்க மன்னன் விரும்பி கற்ற காப்பியம் எது? சீவக சிந்தாமணி. இவர் வந்து சைவர், ஆனா சீவக சிந்தாமணி ஒரு சமய காப்பியம். ஆனா என்ன பண்ணிருக்காரு? விரும்பி கத்துக்கிட்டு இருக்காரு. கொஸ்டின் 7. சீவக சிந்தாமணியை முதலில் பதிப்பித்தவர் யார்? ஊவேசா. கொஸ்டின் 8. ஊவேசா பதிப்பித்த முதல் நூல் சீவக சிந்தாமணி. கொஸ்டின் 9. கிறிஸ்துவரான ஜியுப்போ சீவக சிந்தாமணியை எதுடன் ஒப்பிட்டுள்ளார் அப்படின்னா இலியட் ஒடிசியோட. கொஸ்டின் 10. திருத்தக்க தேவரின் வேறு பெயர்கள் யாவை? திருத்தகு முனிவர், திருத்தகு மாமுனிவர், திருத்தக்க மகாமுனிகள், தமிழ் கவிஞருள் அரசர். கொஸ்டின் 11. சிந்தாமணி என்று பெயர் பெற்றதன் காரணம் என்ன? குன்றுதல் இல்லாத அழகிய தமிழ்நடை உடையதாலும் தமிழ் மாந்தர் தன் நெஞ்சில் வைத்து போற்றத்தக்கதாலும். கொஸ்டின் 12. சீவக சிந்தாமணிக்கு நிகரான கவிதை நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீலகேசி. கொஸ்டின் 13. சிந்தாமணியில் ஒரு அகப்பை முகர்ந்து கொண்டேன் என்று கூறியவர் யார்? கம்பர். அந்த அளவுக்கு சிந்தாமணி சிறப்பான நூலா இருக்குதாமா. கொஸ்டின் 14. திருத்தக்க தேவர் பற்றி குறிப்புகள் காணப்படும் கல்வெட்டு எது அப்படின்னா சரவண பெலகொலா. கொஸ்டின் 15. காந்தர்வ தத்தையின் தந்தை யார்? வெள்ளிமலையில் உள்ள வித்யாதரர் வேந்தன் கலுலவேகன். கொஸ்டின் 16. திருமணம் செய்யும் பொருட்டு காந்தர்வ தத்தை யாரிடம் ஒப்படைக்கப்பட்டால்? சீதத்தன் என்னும் வணிகனிடம். கொஸ்டின் 17. அரசர்களை யாழ் போருக்கு அழைத்தவர் யார்? காந்தர்வ தத்தையின் தோழி வீணாபதி. கொஸ்டின் 18. சீவகனின் யாழில் இருந்த குற்றம் என்ன? தலைமுடி. கொஸ்டின் 19. சீவகன் கல்வி கற்றதை கூறும் இலம்பகம் எது? நாமகள் இலம்பகம். கொஸ்டின் 20. சீவகன் நாட்டை கைப்பற்றியதை கூறும் இலம்பகம் எது? மண்மகள் இலம்பகம். கொஸ்டின் 21. சீவகன் ஆட்சி செய்ததை கூறும் இலம்பகம்? பூமகள் இலம்பகம். கொஸ்டின் 22. சீவகன் வீடு பெயர் பெற்றதை கூறும் இலம்பகம்? முக்தி இலம்பகம். கொஸ்டின் 23. சீவகனின் நண்பன் யார்? பதுமுகன். கொஸ்டின் 24. நூலாசிரியர் சீவகனுக்கு வழங்கிய பட்டம் காமத்திலகம். கரெக்டான பேர் தான் வச்சிருக்காரு. கொஸ்டின் 25. தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் என்று திருத்தக்க தேவரை புகழ்ந்து பாராட்டியவர் யார்? ஜியுப்போ. நல்லா பாத்துக்கோங்க. தமிழ் கவிஞர்களுள் அரசன் யார் சொல்லியிருப்பாரு அப்படின்னா வீரமாமுனிவர் சொல்லியிருப்பாரு. தமிழ் கவிஞர்களுள் இளவரசன் யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜியுப்போ சொல்லியிருக்காரு. சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ப்போம். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறதுனா இலம்பகம். கொஸ்டின் 2. மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இது ரொம்ப முக்கியம். 4-5 தடவை திரும்ப இதே தான் கேட்டிருக்காங்க. சரியா? நான் ஒரு தடவை தான் கொண்டு வந்திருக்கேன். கொஸ்டின் 3. சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் யார்? சீவகன். கொஸ்டின் 4. சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுந்தனவே இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சீவக சிந்தாமணி. ஓல்டு புக்ல இருந்த பாடல் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்துக்க பார்ப்போம். நூலாசிரியர். பெரிய புராணம் எழுதினது யாரு? சேக்கிலார். ராமாயணம் கம்பர். சீராபுராணம் உமர்புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். ஸோ 3, 4, 2, 1 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கொஸ்டின் 6. மனநூலின் ஆசிரியர் யார்? ஸோ மனநூல் என்னது? சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். கொஸ்டின் 7. தமிழ் கவிஞர்களின் இளவரசர் என்று வீரமாமுனிவர் யாரை பாராட்டி உள்ளார் அப்படின்னா திருத்தக்க தேவர். சரியா? கொஸ்டின் 8. சைவராக இருந்து சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? நச்சினார் கிணியர். கொஸ்டின் 9 பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. புலவர் எழுதிய நூல்கள். உமர் எதை எழுதினார் அப்படின்னா முதுமொழி மாலை. கம்பர் எழுதினது சிலை 70. திருத்தக்க தேவர் எழுதினது நரி விருத்தம். வீரமாமுனிவர் எழுதினது தொன்னூல் விளக்கம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கொஸ்டின் 10 அகைன் ஒரு பொறுத்துக்க. நூலாசிரியர் தான். சிலப்பதிகாரம் எழுதினது யாரு? இளங்கோவடிகள். மணிமேகலை எழுதினது சீர்த்தலை சாத்தனார். சீவக சிந்தாமணி எழுதினது திருத்தக்க தேவர். குண்டலகேசியை எழுதினது நாதகுத்தனார். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்தும் ஒரு பொறுத்துக்கு அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை என்ன காப்பியம்னு நம்ம சொல்லுவோம்? குடிமக்கள் காப்பியம். ஏன்னா குடிமக்களான கோவலன் கண்ணகியை பற்றி பாடுறதுனால.
மணிமேகலை சீர்திருத்த காப்பியம், சீவக சிந்தாமணி வர்ணனை காப்பியம். நம்ம பார்த்தோம் இல்லையா, நிறைய இயற்கை வர்ணனைகளை பற்றியே கொடுத்துருந்தாங்க. குண்டலகேசி சொற்போர் காப்பியம். ஸோ நம்ம இதோட சீவக சிந்தாமணியை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.